டெல்லியில காற்று மாசு குறைக்க செயற்கை மழையை பொழிவதற்கான மேக விதைப்பு விமானம் மூலம் வெற்றிகரமா நடைபெற்றிருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம். இந்த மேக விதைப்பு சோதனை இதை பற்றி சொல்லுங்க, முழு விவரம் என்ன? அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளில் எங்கெல்லாம் நீர் பற்றாக்குறை அல்லது வறட்சி இருக்கிறதோ அங்கு கிளவுட் சீடிங் என்கிற ஒரு முறையை பயன்படுத்தி செயற்கையான முறையில் மழையை பொழிய வைப்பது வழக்கம். டெல்லியில் அது சோதனை ஓட்டமாக நடத்தப்பட்டு அந்த சோதனை வெற்றி பெற்றிருக்கிறது. செயற்கை மழையை பொழிய வைப்பதற்கான கிளவுட் சீடிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேக விதைப்பு வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் இந்த செயற்கை மழைக்கான அவசியம் ஏன் தற்போது எழுந்திருக்கிறது என்றால், டெல்லியில் எப்போதுமே குளிர்காலங்களில் காற்றினுடைய தரம் மோசமடைந்து மாசு அதிகமாக இருக்கும். இது போன்ற மாசு ஏற்படுகின்ற சமயங்களில் நாம் பல முறை பார்த்திருப்போம். அரசு ஒரு வாகனத்தில் தண்ணீரை ஏற்பாடு செய்து அந்த தண்ணீரை மரங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களில் எல்லாம் பீச்சி அடைத்து மாசுவை குறைப்பதற்கான வழிகளில் ஈடுபடும். ஆனால் இது பெரிய அளவில் பயன் கொடுப்பதில்லை. இந்த நிலையில் தான் செயற்கை மழையை பொழிய வைப்பதன் மூலமாக காற்று மாசுவை குறைக்கலாம் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் டெல்லி அரசு இந்த கிளவுட் சீடிங் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை மழைக்கான நடவடிக்கைகளை ஐஐடி கான்பூருடன் இணைந்து மேற்கொண்டது. கடந்த வாரமே இது முதன்முறையாக நடத்தப்பட்டது. ஆனால் அது வெற்றி பெறவில்லை. ஆனால் இன்றைக்கு இரண்டாம் முறையாக மீண்டும் அது நடத்தப்பட்டு அது வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. ஐஐடி கான்பூரிலிருந்து புறப்பட்ட இதற்கான சிறப்பு விமானம் டெல்லியில் கரோல்பாக், அதே போல மயூர் விஹார், புராரி உள்ளிட்ட பல இடங்களில் இந்த கிளவுட் சீடிங் என்று சொல்லப்படுகின்ற மேகங்களை வெற்றிகரமாக விதைத்திருக்கின்றன. பொதுவாக இது போன்று கிளவுட் சீடிங்கில் என்ன செய்வார்கள் என்றால், இதற்கான மூல ரசாயனம் சில்வர் அயோடைடு. இதுதான் செயற்கை மழையை வர வைப்பதற்கான ரசாயனம். இந்த சில்வர் அயோடைடு மற்றும் ட்ரை ஐஸ் இவை இரண்டையும் மேகத்தோடு சேர்ந்து கலந்து விடுவார்கள். இந்த கலப்பதற்கான நடைமுறையில் ஒரு சிறப்பு விமானம் ஈடுபடுத்தப்படும். அந்த விமானம் தான் மேகத்தோடு இந்த பொருளை கலப்பார்கள். இது சுமார் 2 to 2.5 கிலோ அளவுக்கு இது எடை கொண்டதாக இருக்கும். இது கடந்த பிறகு சிறிய நீர் துளிகளை பெரிய மேக துளிகளாக ஒடுக்கி இது மழையை வரவழைக்கும். அந்த நடவடிக்கை தற்போது வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் ஈரப்பதத்தை பொறுத்து டெல்லியில் செயற்கை மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக இது போன்ற செயற்கை மழையை தூண்டுவதற்கு வளிமண்டலத்தில் சுமார் 50% அளவுக்கு ஈரப்பதம் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த ஈரப்பத அளவை பொறுத்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த செயற்கை மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது நடைபெறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது முக்கியமான ஒரு முயற்சியாகவும் அது ஒரு திருப்பு முறையாகவும் பார்க்கப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை என்று பார்க்கப்பட்டாலும் இது போன்ற மழையை செயற்கையாக வரவழைப்பது சுற்றுச்சூழலில் வேறு சில மாதிரியான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் கூட முன்வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.